இன்றைய நிகழ்வில் வாரந்தோறும் அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம். இன்று 215வது தகவல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தாயகத்தில் மரங்கள் நிறைந்த ஒரு பசுமை தேசம் அமைப்போம் என்ற தலையங்கத்தில் கிரீன் லேயர் அமைப்பிலிருந்து அதன் தலைவர் சசிகுமார் இலங்கையிலிருந்து அதிகாலையில் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். அவர் பாக்கியநாதன் சசிகுமார். அதனுடன் கிளி பீப்புள் அமைப்பு சேர்ந்த டாக்டர் மதியழகன் பரமலிங்கம் இணைந்து கொள்கின்றார். இந்த கிரீன் லேயர் அமைப்பின் செயல் திட்டங்களுக்கு உதவுவதற்காக நாளை நடைபெறுகின்ற எடின்பரோ மரதன் போட்டியில் கலந்து அதற்கு ஆன பணத்தை சேகரிக்க இன்று மதியழகன் டாக்டர் மதி ஸ்கொட்லாந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். காரிலிருந்து அவர் இணைந்து கொள்கின்றார். முதலில் நாங்கள் டாக்டர் மதியழகனை கூப்பிடுகின்றோம். ஏனென்றால் கிரீன் லேயரை சேர்ந்த சசிகுமார் இன்னும் அழைப்பில் வரவில்லை. ஆகவே நாங்கள் முதலில் கிளி பீப்புள் அமைப்பின் செயலாளராக இருக்கின்றவரும் நாளைய மரதனில் பங்கு பெற்றுகின்ற டாக்டர் மதி வணக்கம். வணக்கம் டாக்டர் மற்றும் தமிழ் ஹெல்ப்லைன் நேயர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கும் நன்றி தெரிவித்து தொடர்வோம். நான் நினைக்கின்றேன் நீங்கள் டிரைவ் பண்ணவில்லை, வேறு தான் வாகனத்தை செலுத்துகிறார் என்று மோட்டோவேல போன்ற பொழுது இன்னொரு ரன்னர் என் கசின் வந்து கொண்டிருக்கேன். 4 ரன்னர்ஸ் போயினோம். என் சன்னும் 4 பேர் போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2 hours உங்களுக்கு எடின்பர்க் போய் சேர்ந்ததுக்கு கதைக்கலாம். நீங்கள் எதற்காக இந்த கிரீன் லேயர் அமைப்புக்காக இந்த நாளைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிறீர்கள் என்பதற்கான விளக்கத்தை கொடுக்கிறோம். இந்த மேரதன் எடின்பரோ மேரதன் நாங்கள் இப்போ ஒரு 4வது வருஷமா செய்யறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குட் கோஸ்காண்டி செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், போன முதல் 2022 டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து அவருடைய மேற்படிப்புக்காக வந்திருந்த டைமில் இது தொடங்கினாங்கள். அந்த வருடம் கல்விக்காக ஒதுக்கினோம். பின்னர் சே நோ ட்ரக்ஸ் என்பதற்காகவும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான அவேர்னஸ் அதை கொடுப்பதற்காக அப்படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒரு ஏமை வச்சு டார்கெட்டை வச்சு செய்யறாங்க ப்ரொபோசல் போட்டு. அப்ப இந்த முறை அதே நேரத்துல கோ கிரீன் என்றது எங்களுடைய ஒரு தீமா இருந்தது. இயற்கைன்றது அதுல இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு மேரதன்ல கூட நாங்கள் கிளிநொச்சியில ஸ்கந்தபுரத்துல ஒரு சோலார் பேனல் ஏற்றி நீர் பாசன திட்டத்தை அமைத்து கொடுத்தாங்க வேறு பல சரட்டிகளுடன் சேர்ந்து. அப்ப இயற்கையோட சம்பந்தமான இதுக்கு நாங்கள் 50% ஃபண்டை இந்த நிகழ்வில் வர ஃபண்டை ஒதுக்குனாங்க. இந்த வருஷம் கிரீன் லேயர் ஐடென்டிஃபை பண்ணாங்க. உண்மையிலேயே தாயகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரீன் லேயர் என்வாயரன்மெண்ட் ரிலேட்டடான சேரிட்டிஸ் மிக குறைவாத்தான் இருக்குதாங்க. நம்மள எல்லாரும் மரம் நடுறோம், இந்த ஸ்கூல்ல நடுறோம். மரம் நடையில ஒரு சின்ன கண்டை நட்டுட்டு போயிடுறோம். அது எப்படி வளருது என்ன மாதிரி என்று அதை மானிட்டர் பண்ணி செய்யற சிஸ்டம் ஒன்று இருக்கு இல்லை எங்களுக்கு. கேக்குதா? அப்ப இது வரைக்கும் அப்படி எங்கள்ட்ட சிஸ்டம் ஒன்று இருக்கு இல்ல. அப்ப நாங்க இவையோட சசிகுமார்ட்ட அந்த ஃபவுண்டேஷன் டீட்டெயில் கிடைச்சு அவைகளோட வேலை செய்ய தொடங்கினா பிறகு இப்ப என்னன்னா, போன வருஷம் ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில கிளிநொச்சி ஃபேக்கல்டியில டெக்னிக்கல் ஃபேக்கல்டி தொழில்நுட்ப கல்லூரியில ஒரு 3500 மரக்கண்டுகளை இவையில் நட்டிருக்கலாம். அது ஒரு கொமர்ஷியல் பேங்க்ல ஒரு ஃபண்ட் ஒன்று கிடைச்சது அவைகளுக்கு. உங்களுக்கு தெரியுமா, அதுல 200 ஏக்கர் காணி அப்புறம் அந்த காடுகள் அழிக்கப்பட்டிருந்தன. பல்வேறு பிரச்சனைகளுக்காக, பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காக அழிக்கப்பட்டதை நாங்கள் 3500 மரக்கண்டுகளை அங்கு கிளிநொச்சியில நட்டு, அதாவது கிரீன் லேயர் நட்டு பராமரிச்சு கொண்டு வரீங்கன்னா வளர்ந்துட்டு கொஞ்சம் சைஸுக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு. இப்ப இந்த கோடை டைம்ல ட்ரவுட் சீசன்ல சரியான தண்ணி பிரச்சனை அங்க இருக்குது. கிளிநொச்சியில தண்ணி அது குளங்கள் பத்தி இருக்குது. அப்ப நாங்கள் அவைகளுக்கு அந்த தண்ணி ஊற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். பவுசரை கொண்டு வந்து 2 குளம் அல்லது கனகாம்பிய குளம்னு சொல்லிட்டு அந்த குளத்துல இருந்து ஏற்றி கொண்டு வந்து
இந்த தண்ணியை ஊத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிழமைக்கும் நாங்க ஊத்தணும் 2 பவுசர் தண்ணி ஊத்த வேண்டி இருக்கு. அப்ப அதுக்குரிய நிதி அது சம்பந்தமா தான் நான் அதை நான் இந்த மரங்கள்ல சேர்க்கிற ஃபண்ட்ல கிரீன் லேயர் சேரிட்டிக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரன்னர்ஸும் நீங்க உங்களுக்கு விரும்பின சேரிட்டிக்கு கொடுக்கலாம்னு இருக்கு. அதால நாங்க கிரீன் லேயரோட நானும் இன்னும் ஒரு 4 ரன்னர்ஸ் இவங்களுக்காண்டி ஓடுறோம். இப்போ கிளிப்பிள் அமைப்பில் இருந்து 4 பேர் நாளைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சொல்லுங்க. 4 ரன்னர்ஸ் இந்த கிரீன் லேயருக்காண்டி ஓடுறோம். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் சேரிட்டிக்காண்டி ஓடின மக்கள் ஒரு 10-12 சேரிட்டி வவுனியால இருக்கிற ஓஹேன் என்ற சேரிட்டி, மற்றது வன்னி விழிப்புணர்வு பெற்றோர் சங்கம், அதுக்கான ஒரு அந்த ரன்னர்ஸ் 2 பேர் ஓடினோம். அவதான் இந்த கார் ஓடி கொண்டு இப்ப அந்த அதுக்குரிய ஒரு அப்படி ஒரு 10 சேரிட்டிஸ் இருக்கிறோம். மொத்தமாக இந்த கிளி பீப்புள் சேர்ந்து 50 ரன்னர்ஸ் நாளைக்கு வருறோம். 50 பேர் தமிழ் மக்கள். என்ன மாதிரி அந்த நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறும் என்பதை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எடின்பரோ மேரதன் ஃபெஸ்டிவல்னு சொல்றது. இது ஒரு மேரதன் இல்ல, இது திருவிழான்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் மேரதன் ஓடுற ஆட்கள் ஒன்று கூட ஒரு திருவிழா. இதுல வந்து 400 சேரிட்டிஸ் பங்கு பெற்றது வேர்ல்டு வைடா. அதே நேரத்துல 40,000 ரன்னர்ஸ் வரையணும் நாளைக்கு நாளைக்கு 2 நாள். நாளைக்கு வந்து ஷோர்ட் ரன் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கும். அது வரை சின்ன குட்டி ஆக்களுக்கு 1.5 கிலோமீட்டர். எங்கட குரூப்லயே ஒரு சின்ன ஒரு 6 years old சின்ன போய் ஒன்று ஓடுறாரு. நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் ஓடுறாரு அவர். அவர் அப்பா டாக்டர் அவர் ஓடுறாரு 10K. அதே மாதிரி நாளை இன்றைக்கு சண்டே 21 கிலோமீட்டர் ஹாஃப் மேரதனும் 42 கிலோமீட்டர் ஃபுல் மேரதனும் நடக்க போகுது. இது ஒவ்வொரு வருஷம் இந்த மே மாசம் பெங்களூர் டே வீக்கெண்ட்ல தான் நடக்கும். இப்ப நாளைக்கு இந்த வீக் பெங்களூர் டே லாங் வீக்கெண்ட் அதுல நடக்கிறது. இது வந்து 25 வருஷத்துக்கிட்ட நடந்து கொண்டிருக்குது. நல்லது. நீங்கள் 4வது வருடமாகவும் கடந்து கொள்கின்றீர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக. எவ்வாறு உங்களுக்கான அந்த பணத்தை நீங்கள் சேகரிக்கின்றீர்கள் என்றதை சொல்லுங்க. இது வந்து இப்ப 400 சேரிட்டி நான் சொன்னேன் தானே, அதுல அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்து கொள்றதுல உண்மையை சொல்ல போனா இதுவரைக்கும் அந்த 400ல ஒரே ஒரு தமிழ் சேரிட்டி எங்கட சேரிட்டி தான். மற்ற எல்லாம் வெளிநாட்டு சேரிட்டிகள். மேக்மில்லன் கேன்சர் சேரிட்டி தான் மெயின் அஃபிலியேட்டட் சேரிட்டி, ஆஃபிஷியல் சேரிட்டிஸ். அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். 400 சேரிட்டிஸ் இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க முதல் டாக்டர் சத்யமூர்த்தி அண்ணா அவர்கள் வந்து டைம்ல ஓடினல இருந்து இனிஷியேட் பண்ணல இருந்தும் எங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுடைய சேரிட்டிக்கு கிடைச்சது. இப்ப அவையில் எங்களுக்கு ஒரு போர்ட்டல் தந்திருக்கிறோம். அதுல நாங்க ரன்னர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணினோம்னா அவையில் அந்த ஃபண்ட் ரேசிங் லிங்கும் ஜஸ்ட் கிவிங் என்ற பிளாட்ஃபார்ம் தெரியும். டோட்டல் கிவிங், ஜஸ்ட் கிவிங் என்ற 2 மெயின் டீமோட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்ப அவையிலே இப்ப நாங்க ரெஜிஸ்டர் பண்ண 50 பேரை ரெஜிஸ்டர் பண்ண அவையில அந்த ஃபண்ட் ரேசிங் பேஜை செய்து தருவினோம். எங்களுக்கு அந்த பேஜ்ல இவன் பேர் போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்க 50 ரன்னர்ஸுக்கும் அனுப்புறோம் அந்த லிங்க. அப்ப அனுப்பினோன்னா அவையில் வந்து அவட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பி ஒரு குட் கோஸ்க்காண்டி நாங்க மேரதன் ஓடுறோம் என்று சொல்லி அவையில் கலெக்ட் பண்ணினோம். அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணினோம். அதுல வந்து நீங்கள் இப்ப இது வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுமெண்டா, இப்ப வெளிநாட்டுல இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி சேரிட்டிஸுக்கு இப்ப ஸ்கூல், பழைய மாணவர் ஒன்றியம், அல்லது ஒரு கிராமத்து தளம், ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப், சின்ன சின்ன இருக்கிற அவை பெரிய லெவல்ல சேரிட்டியா 15 ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஏழாத ஆக்களுக்கு நாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். நீங்க வந்து ஓடுங்க. நீங்க கலெக்ட் பண்ற ஃபண்ட்ல 60% உங்களுக்கு, 40% நாங்க ஆர்கனைஸ் பண்ற சேரிட்டிக்கு கொடுக்குறோம். ஒரு எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நாங்க செய்து கொடுக்குறோம். அப்ப அது கொடுத்தோம்னா அவையில் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 பவுண்ட் ஒரு ரன்னர் தண்டினாண்டா 600 பவுண்டா வந்து அவர் வந்து தண்ட ஊர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்போ அல்லது பழைய மாணவர் ஒன்றியமோ ஏதோ ஒன்று கலட்டி தனக்கு விரும்பின சேரிட்டிக்கு டொனேட் பண்ணலாம். அதை நாங்கள் இவள் இங்க வந்து ரெஜிஸ்டர்ட் சேரிட்டியா இல்லாட்டி நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா யூகேல பண்ணிருந்துச்சுனோம்னா நாங்க அவளுக்கு பேங்க் இது வந்து இப்ப நாங்க இப்படித்தானே இங்க இங்க ஒரு உண்மையில எங்கட நிறைய சேரிட்டிஸ் யூகேல
அப்போ எல்லாரும் வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஒரு ஹோலை ஹயர் பண்ணி ஒரு மியூசிக் குரூப்பை கூப்பிட்டு டின்னரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எவ்வளவு செலவழிச்சு செய்தாலும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு 50,000 கொடுத்து செலவழிச்சு ஒரு 60,000 அல்லது 55,000 தான் எடுக்க போறோம். ஒரு 10,000 இல்ல 5,000 பவுண்ட்ஸ் அந்த சேரிட்டிக்கு வரக்கூடிய ப்ராஜெக்டுக்கு நாங்கள் ஒரு 50,000 செலவழிக்கிறோம். அது வந்து பெரிய பேர்த்துல எங்கிற மக்களிட மணிதான் கொஞ்சம் ஒரு எங்கட ஆக்கள் தான் நீங்க இருந்து கொடுக்க போயிடும் ஒரு கொஞ்சம் பேர் தான் இதை துணி செய்யலாம். ஆனா இது வந்து வித்தியாசமா ஒர்க் பண்ணும். என்னன்னு சொன்னா நீங்க ஒவ்வொருவரும் அந்த லிங்கை உங்களோட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், சொந்தக்காரருக்கு அனுப்பலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம். இது வந்து வேற கம்யூனிட்டிக்கும் எங்களோட ப்ரொஜெக்டை அட்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நாங்க செய்யற வேலை திட்டங்களை இப்போ என்ன பாத்தீங்கன்னா நான் வேலை செய்யறேன். நான் மெடிக்கல் டாக்டர் ஏனியில டாக்டரா வேலை செய்யறேன். என்னோட வேலை செய்யற நர்ஸ் மேர் டாக்டர் மேர் வேற வேற கம்யூனிட்டி ஆக்களுக்கு இதை நான் அனுப்புறேன். அவையில் சின்ன டொனேஷனை போடினோம் 5 பவுன் 10 பவுன் போட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப எங்கட வேலை திட்டங்கள் எங்கட சேரிட்டி ஒர்க்ஸ் எங்கட பிரச்சனையில நாங்கள் வந்து மற்ற நாட்டாக்களோடையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. இது சுத்தி இப்ப 1000 பேரை கூப்பிட்டு தமிழ் ஆக்களை இதண்டி நாங்கள் இதண்டி கொண்டு எங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. ஓகேயா? நல்லது. நீங்கள் உங்களோட டார்கெட் என்ன மாதிரி, எவ்வளவு நாங்கள் வந்து ஆக்சுவலா இந்த வருஷம் 20,000 பவுண்டுகளை சேர்க்கலாம்னு யோசிச்சு இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 15,000 பவுண்ட் சேர்த்துட்டோம். இன்றைக்கு ஒரு நாள் இருக்குது 50 ரன்ஸ் இருக்கணும். இன்றைக்கு ஒரு நாள், நாளைக்கு அதை விட போஸ்ட் மேரதன் அந்த ஆஃப்டர் மேரதன் கூட அவையில் அந்த வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்து போட்டு இந்த லிங்க் வந்து ஒர்க் பண்ணும். இன்னொரு 2-3 வீக்ஸ்க்கு ஒர்க் பண்ணும். அப்ப அவையில் அதை ப்ரொமோட் பண்றதன் மூலமாக ஈஸியா நாங்கள் இன்னும் ஒரு 5,000 சேர்த்துக் கொள்ளலாம். அதே நேரத்துல நாங்க கடந்த ஆண்டு 104 ரன்னர்ஸ் அனுப்பினாங்க. அதுல 50,000 பவுண்டுகளை சேர்த்துனாங்க. இதுல அதுக்கு முதல் முறை இப்படி ஒரு 45 ரன்னர்ஸ் அனுப்பி 30,000 எடுத்துனாங்க. அப்போ இது வந்து ஈஸியாக இலகுவாக பணங்களை நிதிகளை சேர்த்து கொள்வதற்கான சின்ன சின்ன சேரிட்டிகளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் உண்டு. ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா இது கொஞ்சம் தூரமா இருக்கு. நான் நோர்த் வேல்ஸ்ல இருந்து எனக்கு வாரதுக்கு ஒரு 5 hours ஆகுது. லண்டன்ல இருந்து வார ஆக்களுக்கு ஒரு 6 மணித்தளம் 7 மணித்தளம் பிடிக்கும். மற்றது ஒர்க் பண்ற ஆக்களுக்கு இது ஒரு இன்றைக்கு போறதுக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், அங்க 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அவையில். அப்ப சில ஒர்க்குக்கு லீவ் எடுத்து வரணும். அது ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா வந்து இது எப்படித்தான் இந்த ஃபெஸ்டிவல் தானே, இது அங்கதான் நடக்கும். அப்ப நாங்கள் நல்லூர் திருவிழா போகணும்னா முல்லைத்தீவுல இருந்தா மட்டக்குளம் இருந்தா போத்தான் வேணும். அதே மாதிரி ஐயப்பனுக்கு மாலை போட்டு அங்க சபரிமலையோ அங்க மலைக்கு தான் போய் இறக்கணும். அப்ப அப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப இது வந்து ஃபெஸ்டிவல் அங்கதான் நடக்குது எடின்பரோல. அப்ப அதுக்கு தான் அங்க போகலாம். இது மரதன் இல்ல, மரதன் நிறைய நடக்குது. லண்டன்ல நடக்குது, கொவென்ட்ரில நடக்குது, ஆக்ஸ்போர்ட்ல நடக்குது. இது மரதன்களுக்கு எல்லாம் திருவிழா. இங்க ஒவ்வொரு ஆக்கள் எல்லாரும் அங்க வரையினம். 40,000 பேர் நாளைக்கு வர போறாங்க. அப்ப எங்களுடைய ஆக்கள் உண்மையில ஸ்போர்ட்ஸ்ல விருப்பமான ஆக்கள் அல்லது பள்ளிக்கூட டைம்ல எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படி விரும்புற ஆக்கள் எங்க இருந்தாலும் உலக பதில் எங்க இருந்தாலும் இந்த இதுக்கு எங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து ஓடலாம். ஒரு முறை நீங்க இந்த திருவிழாக்கு வரணும் எப்படியாவது எல்லா மக்களும். நல்லது மதி. நான் ஒரு வருடம் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 94ஆம் ஆண்டு அதற்கு பிறகு நான் செல்லவில்லை. அப்படி எடின்பரோவுக்கு மீண்டும் போகணும் என்ற விருப்பம் இருக்கு. ஒரு மிகவும் நல்ல ஒரு நகரம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். இந்த முறை என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் சொல்றேன்டா, இப்ப அதுல அந்த ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற மரங்கள் விலங்குதானே. இப்ப நீங்க ஒரு லைஃப் ஸ்பேன் மனிதன் 70 வருஷம் 80 வருஷம் என்று வச்சீங்கன்னா அதுக்கு அந்த மூச்சை உள்ளெடுத்து வர ஆக்சிஜனை தாரதுக்கு அவர் வந்து 200 மரங்களை யூஸ் பண்றார். அப்ப உண்மையில இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 80 70 ஆயுள் காலம் 321. அப்ப 3 மரத்தை ஒருவர் வருஷத்துக்கு நடணும். ஏன்னா 3 மரத்தின் ஆக்சிஜன் எடுத்துதான்
ஒரு மனிதன் வாழ்றார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுல இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வயதான ஆட்கள் என்றால் நீங்க அட்லீஸ்ட் இவ்வளவு நாளைக்கும் 150 மரத்தின் இருந்து யூஸ் பண்ணிருக்கிறீங்க அந்த ஆக்சிஜனை. அப்ப நீங்க ஒரு 150 மரம் நடணும். நாங்கள் ஒவ்வொருவரும் 50 வயதானவர்கள் 150 மரம் நடணும். அப்ப 80 வயது 224 240 மரம். அப்ப என்ன செய்யலாம்டா மரம் வந்து எங்கேயும் நடலாம். இது ஒரு ஹோல் பிளானட்டுக்கான பிரச்சனை. இப்ப நீங்க இங்க இங்க இருக்கிற லண்டன்ல இருந்து நடலாம், அல்லது கிளிநொச்சியில நட்டான அல்லது இங்க கிங்ஸ்டன்ல நட்டான ஒன்றுதான். இது வந்து ஒரு குளோபல் சார்ந்த பிளானட் சார்ந்த பிரச்சனை. ஒரு பிளானட் நாங்க யோசிக்கணும். இப்போ மரம் வந்து மரத்துக்கு மனிதர்களுக்கு மாதிரி கொஞ்சம் உங்கள் இணைப்பு கடமை கஷ்டமாக இருக்கின்றது. நாங்கள் சசிகுமார் இருக்கின்றார் நினைக்கிறேன். வணக்கம் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். யா வணக்கம். வணக்கம். யா தடங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம் சசிகுமார். சசிகுமார் ஒரு ஆசிரியராக கோப்பாய் கிறிஸ்டியன் பாடசாலையில் பயிற்சி வருகின்றார். நான் கடந்த மாதம் யாழ்ப்பாணம் சென்றிருந்த பொழுது அவரை நேரடியாக சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய செயல்பாடுகள் மிகவும் மெச்சத்தக்கதாக பல அவர் நல்ல முறையில் செயல்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாக்கியநாதன் சசிகுமார் அவருடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்காகத்தான் இன்றைக்கு மதியம் இந்த பணம் சேகரிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 2 பேரையும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் சசிகுமார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இப்படியான ஒரு செயல் திட்டத்தை செய்ய வேண்டும் என்பதற்கான சிந்தனை எவ்வாறு உருவாக்கியது? கிரீன் லேயர் என்ற அமைப்பை உருவாக்கி இப்படியான ஒரு வேலை திட்டத்தை செய்வதற்கு நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு வெப்ப வெளிய இடத்துல அந்த இடத்துல வசிக்கிற எல்லாருக்குமே இந்த இது வந்து அடிப்படையில இருக்கு. மரங்களை நடணும், இந்த தேசத்தை வெப்பத்திலிருந்து காப்பாற்றணும். எனக்கு அது கொஞ்சம் கூட இருக்குது. அதனால கடந்த காலங்கள்ல வந்து இந்த இதுல ஏற்பட்ட வறுமை நிலை, அந்த நிலையில நாங்கள் கூடுதலா சைக்கிள்ல தான் யாழ்ப்பாணம் முழுக்க ஓடி திரிஞ்சு அந்த பிரயாணங்களை செய்திருந்து நாங்கள் படிக்க போறதுல இருந்து அந்த காலங்கள்ல வெயிலால் ஏற்பட்ட தாக்கத்துல செய்யணும் என்ற ஒரு நோக்கம் அப்பவே இருந்தது. பிறகு இந்த நியமனம் கூட முல்லைத்தீவு மாவட்டத்தில் தான் இருந்தது, துணுக்காயில. அப்பவும் வந்து வெயிலால் பாதிக்கப்பட்டிருந்து நாங்கள் வேலைக்கு போயிட்டு இதை எப்படி செய்தே ஆகணும் என்ற ஒரு எண்ணம் அது அடிமனதில் இருந்தது. அதாலதான் இதை நாங்கள் 2020 தொடங்கி இன்றைக்கு 6வது வருஷமா இயக்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். நல்லது. தமிழீழ விடுதலை புலிகள் போராட்ட காலத்திலும் இந்த மரநடுகையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த காலங்களில் வன்னி பிரதேசத்தில் பல மரங்களை நட்டதும் இன்றும் அந்த தேக்கு மரங்கள் எல்லாம் மிகவும் பெருசாக வளர்ந்து நல்ல முறையில் அங்கு பசுமையை கொடுத்து கொண்டு இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நீங்களும் அதை போன்று இந்த சமூக சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட்டு வருவதை வரவேற்கின்றோம். இதுவரை எத்தனை ஆயிரம் மரங்களை நட்டிருக்கின்றீர்கள்? வந்து ஆரம்ப காலம் வந்து 10,000 மரத்தை நடணும் என்ற ஒரு இலக்கோடு தான் தொடங்கினார்கள். 2.5 வருடங்கள் எடுத்தது 10,000 மரங்களை நாட்டி முடிக்க. பிறகு வந்து நாங்கள் பின்னாலே ஒரு சைவரை அதோட சேர்த்து கொண்டு நாங்கள் 1,00,000 மரத்தை நடுவது. 1,00,000 மரமும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் நிறைவு செய்திருந்த நாங்கள் இப்ப இன்னும் ஒரு சைவரை அதில் சேர்த்து 10,00,000 மரங்களை நாட்டணும் என்ற இலக்கோட பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப 1,07,000 மரம் நாட்டி முடிச்சிருக்கு.
மிகவும் மெச்சத்தக்கதாக இருக்கின்றது. 1,00,000 தாண்டி விட்டீர்கள் ஏற்கனவே. இது இதற்கான பண உதவிகள் எவ்வாறு உங்களுக்கு கிடைத்து வருகிறது? இதெல்லாம் 1,00,000 ஆரம்பத்திலே ஆரம்பத்துல வந்து 10,000 மரம் நடைக்க வந்து என்னுடைய சொந்த பணத்துல தான் நான் அதை ஆரம்பிச்சேன். நான் நான் ஒரு ஐடி கிராஜுவேட். எனக்கு ஐடியில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங், இதழ் மூலம் கிடைக்கிற சிறு தொகை பணங்களை வச்சுக்கொண்டு தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் பிறகு வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு நண்பர் ஒருவர் இதை வந்து போட விரும்பினார். அப்படி போட சொல்லிட்டு பிறகு நான் தவகரன் வியூ என்று சொல்லி அந்த வியூ தான் முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு எல்லாரும் என்ன தேடி வரவழைக்கிட்டு ஏராளமான அன்பளிப்புகளை எங்களுக்கு செலுத்த தொடங்கினோம். அதில் இருந்து தொடங்கி நாங்கள் அப்போ இந்த வேலையை வந்து இன்னும் பெரிய லெவலில் விஸ்தரித்து கொண்டு போகணும். இப்போ முழுக்க எங்களுடைய புலம்பெயர் தமிழற்ற உதவியில தான் இது இந்த அளவு வேகமாக முன்னேறிக்கொண்டு வரும். எந்தெந்த பிரதேசங்களில் நீங்கள் இப்பொழுது இந்த மரநடையை நட்டு கொண்டு வருகிறீர்கள்? ஆரம்பத்தில் வந்து யாழ்ப்பாணத்தை தான் முதல் மையப்படுத்தி ஆரம்பத்தில் தொடங்கினாங்க. ஆனால் இப்போ வந்து மட்டக்களப்பு வரைக்கும் வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து இந்த சேவை திறந்து கடைசியாக மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் பக்கத்தையே ஃபுல்லாக நாங்கள் இப்போ 2,000 மரத்துக்கிட்ட நாட்டி கொண்டு இருக்கிறோம். 1000க்கு மேலே நாட்டி முடிஞ்சது. 2,000 வரைக்கும் இப்போ செய்யணும் வந்து அந்த 2,000 மரக்கண்டு அனுப்பி அங்கே தயாராக இருக்குது. அங்கே உள்ள விரிவுரையாளர்களும் மாணவர்களும் இணைந்து தொடர்ந்தும் அதை நட்டுக்கொண்டிருக்கிறது. நானும் எவ்வாறான மரங்களை நீங்கள் நட்டு வருகின்றீர்கள்? என்ன வகையான மரங்கள் எங்கிருந்து உற்பத்தி செய்கிறீர்கள்? மிக முக்கியமாக வந்து இந்த மரங்கள் வந்து வெப்பத்தை தணிப்பதற்காக நிழல் மரங்களை தான் கூடுதலாக உற்பத்தி செய்கிறோம். இது வந்து விதைகளை வந்து சேகரித்து அந்த விதைகளை பைகளில் எடுத்துத்தான் அந்த மரங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்னுடைய பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர் நண்பர்களும் பாலிய சிநேக நண்பர்களும் உதவி செய்யும். அதன் மூலமும் மற்றும் மரக்கன்றுகளாகவே சில வலை என்பளிப்புகள் கிடைப்பது. அதன் மூலம் பல வழிகளிலே இந்த மரக்கன்றுகளை நாங்கள் உருவாக்கிவார். யுனைடெட் நேஷன் ஐக்கிய சபை டிக்கெட் ஆன் எக்கோசிஸ்டம் ரிஸ்டோரேஷன் என்ற ஒரு முயற்சி எடுத்து வருகின்றார்கள். அதற்கு ஆதரவாக வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நீங்கள் 1,00,000 ஆல்ரெடி நட்ட மாதிரி அவர்கள் ஒரு 1 ட்ரில்லியன் மரங்களை நட வேணும் என்று ஒரு முயற்சி எடுத்து வருகிறார்கள். 2030ஆம் ஆண்டில் அவர்கள் 1 ட்ரில்லியன், தமிழில் ட்ரில்லியன் எத்தனை தெரியல, 1 ட்ரில்லியன் மரங்களை நட வேணும் என்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு வெப்சைட்டும் ஒன்று செய்திருக்கிறார்கள், 1t.org என்று. நீங்கள் அவர்களுடன் ஏதாவது உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தினீர்களா? வேர்ல்ட் எக்கனாமிக் வெளியில தொடர்பு சொல்லி ஒரே ஒரு அமைப்போடு தான் நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தினோம். அதுவும் வந்து இடையில நிக்குது. அது சரியா அந்த 1 ட்ரில்லியன் நினைக்கிறேன். ட்ரில்லியன்ன்றது 100 கோடி மரங்கள் என்ற எண்ணிக்கையில வரும் என்று நினைக்கிறேன். உலகம் பூராவும் அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதாகவும் அமைப்புகளுக்கு அந்தந்த நாட்டு அமைப்புகளுக்கு உதவுவதாகவும் அவருடைய வெப்சைட்ல பார்த்திருந்தேன். 1t.org என்றதில் நீங்கள் போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணினாலும் அவருடனான இணைப்புகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். நாங்கள் இந்த இந்தியாவில் வந்து எங்களுக்கு நம்மாழ்வார் விருது ஒன்று கடந்த வருடம்
கிடைத்திருந்தது. அதுக்காக அங்க சென்றிருந்து அங்குள்ள தமிழ் அமைப்புகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களோடு இணைந்து அங்கே 2-3 இடங்கள்ல அந்த மரங்களை நாட்டி இருந்தாங்க. அவர்கள் யாழ்ப்பாணத்துல வந்து நடுறதுக்கு அவர்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். நான் அதுக்கான ஒரு ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் இந்த தமிழகத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்புகள், ஒரு சில அமைப்புகள் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் அதுக்கான அடித்தளத்தை எடுத்துக்கொண்டேன். மற்றது இந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் திணைக்களம் அப்படியானவர்கள் உங்களுடன் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அந்த தாவரவியல் திணைக்களம் அவைகளை விட வந்து எங்க யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்கள் தான் பூரண ஆதரவை தந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு ஒரு பேர் ஆதரவை தந்திருக்கிறது இந்த வைத்தியர்கள். மரங்களால் இந்த ஈகோ சிஸ்டம் பராமரிக்கப்படுகிறது என்று பயாலஜியில் படித்து நாங்கள் எல்லாரும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுவதால் அந்த பிரதேசத்தின் காற்று நல்ல நிலையில் பேணப்படுவதுடன் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெப்பத்தையும் தணித்து கொண்டிருப்பதாகவும் அந்த கிரீன் கேஸஸ் என்று சொல்வார்கள் அதுகள் செய்வதாகவும் விஞ்ஞானத்தில் படித்திருப்பீர்கள் எல்லாரும். நல்லது, நீங்கள் அதனூடாகத்தான் இப்படியான இந்த மரங்களை இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கின்றீர்கள், அதை செயல் வடிவம் கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அடுத்து இப்போ நீங்கள் 1 லட்சத்தை நாட்டி அடுத்து 10 லட்சமாக கூட்டியிருக்கின்றீர்கள். அதை எவ்வாறு அதை விருத்தியடைய யோசித்திருக்கிறீர்கள்? இன்னும் கூட அடுத்த 2 வருடமோ அல்லது 5 வருடத்துக்கான பிளான் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறீர்கள்? இந்த பிளான்ல வந்து முதல் ஆரம்ப 1 லட்சம் மரம் நடைக்க இருந்த பிளான் வந்து பாடசாலைகளை தான் மையப்படுத்தியிருந்தாங்க. பாடசாலைகள் தான் அதுக்குரிய இடத்தை கொண்டிருந்தது, பாதுகாப்பையும் கொண்டிருந்ததால பாடசாலைகள், கோயில்கள், வைத்தியசாலைகளை முதல் மையப்படுத்தி செய்ததால இந்த எண்ணிக்கை எங்களால் அடைய முடிஞ்சது. 10 லட்சம் இன்றைக்கு அது எங்க நடப்பூரம் என்ற தேவை எங்களுக்கு வரைக்கும் நாங்கள் அடுத்த திட்டத்துல வந்து காடாக்கிறதுக்கு ஒரு அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வந்து வலி தெற்கில வந்து ஒரு காடு ஒன்று உருவாக்க தொடங்கி இருக்கிறோம். ஒரே நாள்லயே வந்து 1500 மரத்தை அந்த ஒரு ஏரியால நட்டுருக்கோம். அப்ப இதுல இந்த அரச காணிகளை வந்து நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம். அரச திணைக்களங்களுக்கு கூட அவர்களுக்கு பகுதி பகுதியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட ஏராளமான மரத்தை நடக்கூடியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 10 லட்சம் மரத்தை அதுக்குள்ள நாங்கள் நட்டு முடிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த வியூல தான் நாங்கள் அதை நோக்கி போய்ட்டு வந்திருக்கோம். நல்லது. அரசாங்கத்தின் உதவிகள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதா? என்னன்னு சொன்னால் இது ஒரு அரசு சம்பந்தமானது, இந்த தேவைகளும் இருக்கும். இப்படியான ஒரு பெரிய திட்டத்துக்கு போகிறது ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியமானது. அதற்கு இலங்கை அரசாங்கத்தின் ஆதரவு எப்படி இருக்கிறது உங்களுக்கு? இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு உதவி கிடைக்கல. ஆனா எங்கள்கிட்ட இருந்துதான் எங்களோட அரச திணைக்களங்கள் முழுவதும் இலவசமாக மரங்களை பெற்றுக்கொண்டு சகல யாழ் மாவட்டம் மற்றும் வடபகுதியில் இருக்கிற சகல அமைப்பு, ரயில்வே திணைக்களம், மற்றது இந்த கச்சேரியில இருந்து சகலதும் வந்து எங்கள்கிட்ட இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கு பின்புலமாக இருக்கிறது புலம்பெயர் தமிழச்ச உதவிகள். வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லாம நான் அதை இயக்கி கொண்டிருக்கிறேன். நல்லது. மற்ற நாங்கள் போகலாம் நினைக்கின்றேன். இதில் கலந்து கொள்வோர் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் இதில் பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் நேரடியாக கையெழுத்து இதில் கேட்கலாம். நேரடியாக இதில் இருவர் இணைந்திருக்கின்றார்கள், சசிகுமாரும் மதி. நீங்கள் அவரோட நேரடியாக கேட்கலாம், அல்லது இது சம்பந்தமாக உங்களது விளக்கங்கள், ஆதரவு இருந்தால் நீங்கள் நேரடியாக அவர்களுடன் உங்களுடைய ஆலோசனைகளையும் பதிவு செய்யலாம்.
நானும் நான் நினைக்கிறேன் மதி டாக்டரும் பயணத்துல இருக்கிறேன். நான் ட்ரெயினில் போயிட்டு வந்துருக்கிறேன். அவர் மதி டாக்டர் டிரைவிங்ல இருக்கிறார் நினைக்கிறேன். எஸ். அதுதான் நான் வந்து சேர கொஞ்சம் தடங்களா போச்சுது. இந்த இதுல கிடைக்கிற இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. ஆனா நீங்க அந்த சொன்ன நேரத்திலே ஒரு சின்ன கன்ஃபியூஷனா போச்சு. நான் வெள்ளிக்கிழமை அதிகாலை இருந்தவுடனே நான் வெள்ளிக்கிழமை நான் ஒரு நாள் முன்னுக்கு யோசிச்சுட்டு நான் இது வந்து சனிக்கிழமை அதிகாலை எங்களுக்கு இங்க. எஸ், சனிக்கிழமை அதிகாலை. எஸ், ஓ, மன்னிக்கவும். எஸ், இது உங்களை மாதிரி இந்த பசுமை இயக்கத்தை சேர்ந்த ஐங்கரநேசன் அவர்களும் இப்படியான வேலை செய்து வருகின்றார்களே, அவர்களுடன் ஏதாவது இணைந்து வேலை செய்கின்றீர்களா? இல்ல நான் இந்த மரநடுகையில வந்து அரசியல்ல வந்து கலக்காத மாதிரி தான் இந்த இயல்பாகவே கொண்டு சென்றோம். இங்கிரநேசன் அவர் எங்களுக்கு கற்பித்தரு ஆசிரியர். அவரோட சேர்ந்து செய்யல. ஆனா அந்த அவரோட இணைந்து சில தொலைக்காட்சி பேட்டிகள்லையும் சில நிகழ்ச்சிகள்லையும் கலந்து இந்த யாழ் மாவட்டத்தின் அல்லது இந்த பிரதேசங்களின் சுற்றுச்சூழல் தொடர்பாக நாங்கள் அதில் இணைந்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறோம். மற்றபடி இணைந்து நடுகை செய்தது என்பது இதுவரைக்கும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த அமைப்பாலே ஒரு விருது வழங்கல் நிகழ்வு நடைபெற்றது 2022ஆம் ஆண்டு. அதிலே முதலாவதாகவே ஐங்கரநேசன் தான் நாங்கள் அந்த விருதை வழங்கியிருந்த நாங்கள் சூழல் நேயமிக்க ஒரு சுற்றுச்சூழலியலாளர் என்ற துணிப்பொருள். நீங்கள் இப்பொழுது மதி இந்த கிரீன் லேயர் அமைப்பிற்கான பண சேகரிப்பிற்காக நாளை எடின்பரோவில் இந்த ஓட்டத்தில் பங்கேறுகின்றார். அதற்கு நீங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள்? எங்களுக்கு அந்த அப்பப்போ வந்து உதவி புரிகிறார்கள் வந்து எங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிற உதவிகள் அப்பப்போ கிடைத்து கொண்டிருக்கும். அது எங்கள்கிட்ட நான் நிற்கிறது வந்து இயற்கை மூலம்தான் அந்த அப்படியான நபர்களை அந்த இயற்கை தெய்வம் எங்களுக்கு அனுப்பி வைக்கிறதாக நான் நினைக்கிறேன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னம் லண்டன்ல வசிக்கிற ஒரு அன்பர் ஒருவர் இருக்கிற அந்த நண்பளிப்பு பற்றிச்சிட்டு புத்தகத்தை கோரி இருந்தார். எனக்கு ஒரு புத்தகம் தாங்கும், தன்னுடைய உறவினர்கள்ட்ட மட்டும் நான் சின்ன ஒரு உதவிகளை நான் பெற்று நான் அது உங்களுக்கு தாரன் என்று அந்த ஒரு புத்தகத்தை கொண்டு போய் தன் உறவுகளோட மட்டும் நினைச்சு ஒரு 2000 பவுண்ட்ஸை சேர்த்து எங்கள்கிட்ட தந்திருந்தார். 2000 பவுண்ட்ஸ் எங்களுக்கு கையில கிடைக்க 8 லட்சம் ரூபாய் நிதி கிடைச்சது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு 4000 மரங்களை வந்து பெருமரங்களை உருவாக்கி எங்களுடைய நர்சரியில வந்து அதை வச்சு ஆக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த உதவியை நான் வந்து பெரிய உதவியாக கருதினேன் அந்த நேரத்தில். அதுபோல ஒரு அன்பர் ஒருவர் என்னை அழைத்து கொண்டு நேரடியாகவே சுற்றுச்சூழல் அமைச்சர் அலுவலகத்தில் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வைத்து நேரடியாகவே அவரோட தொடர்பை ஏற்படுத்தி எங்களுடைய அமைப்பையும் அவருக்கு அறிமுகப்படுத்தி அப்படி செய்து வைத்தார். இப்படி ஏராளமான உதவிகள் வரைக்கும். அதுபோலதான் மதி டாக்டரும் வந்து எங்களை இப்படி ஒரு பெரிய ஒரு கை கொடுத்து எங்களை தூக்கி விட்டுருக்கு. நான் இதையும் ஒரு நடுக பயணத்துல நம்ம முக்கியமான ஒரு மறக்க மாட்டேன். அந்த அது ஒரு இயற்கையை தான் அவரை தூதுவ அனுப்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். இணைஞ்சிருக்கிற எல்லாரும் அந்த புரிந்து கொள்வார். எங்களுக்கு நாங்கள் ஒரு மிக கடினமான ஒரு பயணம். அந்த பயணத்துல அவருடைய பங்கு மிகப்பெரியது. நல்லது. நீங்க மற்றது இந்த யாழ்ப்பாண பிரதேசத்துல கர்வாமரம் நடுவதாகவும் சொல்லியிருந்தீர்கள். அந்த பிரதேசத்தில் முன்னைய காலங்களில் நாங்கள் கர்வாமரம் யாழ் குடநாட்டில் அப்படி நடந்ததாக இல்லை. அது எவ்வாறு வளர்கிறதா அந்த சூழ்நிலையில்? ஆமாம், நாங்கள் இந்த மரக்கன்று தொடர்பான நடுகையில் ஈடுபட்ட போது ஆஸ்திரேலியாவில இருந்து எங்களுடைய ஒரு புலம்பெயர் உறவு ஒருவர் தான் வந்து எங்களை வந்து கேட்டார். நான்
தென்பகுதியில் உள்ள அந்த கருவ ஆராய்ச்சி நிலையத்துக்கு உங்களை அழைச்சி கொண்டு போய் உங்களுக்கு ஒரு பயிற்சி தர விரும்புகிறேன், நீங்கள் அதில் வாரீங்களான்னு. நான் எப்பவும் அந்த சந்தர்ப்பங்களை தவறவில்லை, உடனடியாக சென்று ஒரு வாரம் பயிற்சியை பெற்றேன். அந்த கருவா பயிற்சியை பெற்றுட்டு அந்த கருவா கண்டுகளை எடுத்து கொண்டு வந்து பெருந்தொகை 10,000 15,000 எண்ணிக்கையில லொரியில் ஏற்றி கொண்டு வந்து அந்த யாழ் மாவட்டம் முழுவதும் எல்லாருக்கும் வாங்கி அங்க பெற்றுக்கொண்ட விலையிலேயே எல்லாருக்கும் அதை வழங்கினாங்க. அது நல்ல நிலையிலே எல்லாருக்கும் வளர்ந்து கொண்டு வருது. இந்த மண் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நான் முதல் எந்த வீட்டிலேயே அதுக்குரிய பரிசோதனை செய்து அது வளர்த்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த செய்தனால் இப்ப நல்ல நிலையிலே இருக்கு. நிச்சயமாக இது நான் தனிப்பட்ட மாதிரி அல்ல, இது எங்களது அமைப்பு சார்பாக கிரீன் லேயர் அமைப்புடன் கிளி பீப்புள் அமைப்பு சார்பாக கிரீன் லேயர் அமைப்புடன் ஒரு புரிந்துணர்வு ஒரு 3-4 மாதங்கள் என்று நினைக்கின்றேன். சரியா சொல்லுங்கள் சசி மாஸ்டர் அவர்களே. நாங்கள் ஒரு நிரந்தர வாய்ப்பு திட்டம் மூலமாக இவர்களுக்கு ஒரு 1 மில்லியன் இலங்கை ரூபாய்களை கொடுத்திருந்தோம். அதன் மூலம் வருகின்ற அந்த நிரந்தர வாய்ப்பு தொகையில் இருந்து வருகின்ற அந்த வட்டி வீதம் என்று சொல்வார்கள், அதில் இருந்து அவர்கள் ஒரு தொழிலாளருக்கான எவ்வளவுதான் இவர் ஃப்ரீயா மரங்களை கொடுத்தாலும் இவர்களுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கணும் தானே, மரங்களை வச்சு பார்க்கணும், தண்ணி வளர்க்கணும். இப்ப சசி மாஸ்டர் கூட அவர் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்றாரு, டீச்சர். அதை விட அவர் எக்ஸ்ட்ரா படிச்சு கொண்டிருக்காரு. அப்ப ஒரு ஸ்டாஃபை வச்சு நிறைய ஸ்டாஃபை வச்சு செய்யலாம். அப்ப அதுக்கு ஒரு நிரந்தர வாய்ப்பு திட்டம் தொடர் ஒரு வருமானத்தை எடுத்து சமாளிப்பதற்காக சசி மாசம் நீங்க வடிவா சொன்னீங்கன்னா விளக்கமா இருக்க நினைக்கிறேன். அந்த திட்டத்தை சொல்லுங்க, மக்கள்கிட்ட இன்னும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேரதன் மூலமாகவும் 4 ரன்னர்ஸ்கள் இதுல செய்யறோம். அது இன்னொரு 1 மில்லியன் வாய்ப்பு திட்டத்துக்காக பயன்படுத்தலாம் என்று யோசிச்சிருக்கிறோம் எங்களுடைய அமைப்பு சார்பாக. இது சொல்லுங்க மாஸ்டர், நீங்க விளக்கமா நன்றி மக்களுக்கு. எங்களுடைய இந்த அமைப்பு இதுவரை காலமும் இயங்கினது இந்த நர்சரியில வச்சு அதுக்கு ஒரு அலுவலகம் இல்லை. நாங்கள் இயல்பாகவே நேரடியாகவே தோட்டத்துக்கு வருவார்கள், மரக்கன்று எடுப்பார்கள், கொண்டு நடுறது, அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு ஒரு அலுவலகம் எல்லாருமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்குது, நாங்கள் நேர வரணும், இந்த டாக்குமெண்ட் வைஸா ஒரு அலுவலகம் தேவைப்பட்டதால நாங்கள் இந்த ஜனவரி மாதம் இந்த நர்சரியோட சேர்த்து ஒரு அலுவலகத்தை தொடங்கினாங்க. அப்ப நான் ஆசிரியராக இருக்கிறதால பாடசாலை நேரம் தவிர்த்த ஏனைய நேரங்கள்ல தான் இந்த பணியில ஈடுபட்டு வந்தேன். அப்ப ஏனைய நேரங்கள்லையும் மரக்கன்று பருவம் பண்றதுக்காக மக்கள் பருவம் பண்றதுக்காக ஒரு முகாமையாளர் ஒருவரை நியமிக்க வேண்டிய தேவை வந்தது. அவரு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்காக நான் அதுக்குரிய வழிகளை தேடி பார்த்தோம். எங்கள்கிட்ட அந்த அளவு வசதி இருக்கையில அப்ப நான் அப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தேன். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் கடன் அடிப்படையில தர்றாங்க. 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு அந்த காசை அவையிலேயே திருப்பி கொடுக்கறது. அதனுடைய வட்டியை மட்டும் நாங்கள் பயன்படுத்தி இந்த முகாமையாளர் மற்றும் அந்த ஏனைய பிள்ளைகளுக்குரிய சம்பளத்தை கொடுக்கறதுக்காக முயற்சி செய்தோம். இதுவரைக்கும் ஒரு 20 பேர் தந்திருக்கிறார்கள். அது உடனடியாகவே வைப்பிலிடப்பட்டிருக்குது. உடைய வட்டி வேற தொடங்கி இருக்குது. மதி டாக்டரும் கிளி பீப்புள் இந்த உதவியோடு 1 மில்லியன் ரூபாவை தந்திருக்கிறார்கள். மாதம் 6,500 ரூபாய் பணம் கிடைத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்ப 30 லட்சம் ரூபாய் 3 மில்லியன் ரூபாய் மூலம் வட்டி பணமாக 16,000 20,000க்கு உட்பட்ட நிதியும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை விட ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 40,000 ரூபாய் நிதியும் கிடைத்து கொண்டிருக்கு.
இது இரண்டையும் இணைத்துத்தான் இந்த இப்ப முகாமையாளரை ஒருவர் நியமித்திருக்கிற ஒரு பாடசாலை ஒன்றில் அதிபராக இருந்தவர் ஓய்வு பெற்ற பின்னர் என்னோட இணைந்திருக்கிறார்கள் எங்களுடைய அமைப்போட. அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி தொடக்கம் இன்னும் ஒரு பட்டதாரி ஒருவர், விவசாய பட்டதாரி ஒருவர் நியமிக்கிறோம். எங்களுக்கு இந்த அடிப்படையில மாதாந்த செலவு என்ற ரீதியில வாடகை, நிலத்துக்கான வாடகையெல்லாம் சேர்த்து 1,20,000 ரூபாய் அத்தியாவசியமாக செலுத்த வேண்டி ஒரு மாதம். அதுக்காக நாங்கள் மற்ற ஏனையவர்களிடம் கடன் அடிப்படையில இந்த உதவியை கோரி இருக்கிறோம். இந்த பணம் உரிய காலத்துல திருப்பி அவர்களிடம் திருப்பி கையளிக்கப்படும். ஆதாரமாக கடிதங்களும் நாங்கள் வட்டியை மண்பலத்தில் கொடுத்துருக்காரு. இப்ப இந்த மரத நோட்டத்திலே ஒரு 1 மில்லியன் ரூபாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். இப்படி இந்த அமைப்பை ஒரு நல்ல ஒரு இயக்கம் உள்ள அமைப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நன்றி டாக்டர். நல்லது. இதுல சத்தியவாணி கேட்டிருக்கின்றா, நீங்கள் விவசாய பீடத்திடம் ஏதாவது உதவிகள் கேட்டிருக்கிறீர்களா? கிடைத்ததான்? விவசாய பீடம்ன்றது பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடமா இல்ல அரசாங்கத்தின் விவசாய பல்கலைக்கழகத்தால அவைத்த உதவிகள் என்பது இருக்கிறது. அவர்கள் தான் எங்கள்கிட்ட உதவி பெற்று அந்த கிளிநொச்சி அறிவியல் நகர்ல 5,000 மரங்களை நட்டு நாங்கள் எங்களுடைய முயற்சியால தான் அதை நட்டு முடிச்சிருக்கிறோம். கொமர்ஷியல் வங்கி எங்களுக்கு 3 மில்லியன் ரூபாவை தந்திருந்தது. நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டை என்னுடைய தம்பியர் எழுதி தந்திருந்தார். ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று அதை எழுதி கொடுத்து அவங்க கொமர்ஷியல் வங்கியில கொடுத்திருந்தோம். ஏனென்றால் கொமர்ஷியல் வங்கியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற ஒரு துணைப்பொருள்ல 1 மில்லியன் மேல நடும் இதுல அதிலே 3 மில்லியன் கிடைத்திருந்தது. அதன் மூலம்தான் அந்த பல்கலைக்கழக ப்ரொஜெக்ட் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அறிவியல் விவசாய முகாமையால எங்களுக்கு எந்தவித உதவியும் கிடைக்கும். நாங்கள் இந்த இதுல ஒரு விடயத்தை கொள்ளணும். தொழில்நுட்ப கல்லூரியில இருக்கிற இந்த 3,400 மரங்களுக்கும் தண்ணியை ஊத்துறதுக்கு விவசாய பீடத்துல நாங்க பவுசரை கேட்டு கூட அவர்கள் ஒதுக்க முடியாத கட்டமாக, ஏன்னா அவர்களுக்கு அது தேவையாம் அவன் திட்டங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் இப்பொழுது வெளியால பிரைவேட்டா பவுசரை ஹயர் பண்ணி இந்த வறட்சி திட்டங்கள் ஊத்திக்கோ. அப்படித்தானே நான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கேன். சசிமாசி தெரியும். 50,000 ரூபாய்கள் மாசம் செலவழிக்கிறது. எங்களுக்கு 5 நாளைக்கு அல்லது 1 கிழமைக்கு ஒருக்கா தண்ணி 3,500 கண்டுக்கு மூத்தணும். அது நிறைய ஆக்கள் இதுல இங்க யூகேல இருக்கிற ஆக்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க பர்த்டேக்கு 100 பவுண்டுகளை தரணும். இதுல முன்னர் கேள்வி கேட்ட சத்யவாணி அவர்கள் அன்பளிப்பிச்சிருக்க. அது நேரம் சசி மாஸ்டருக்கு சொல்றேன், இந்த எங்களோட மேரதன்ல ஓடுகிற சின்ன பையன் ஜதுஷன் அவர்களுடைய அம்மா தான் காய்ச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரியாக இருந்தால் அந்த தகவல் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய புதல்வர் எங்களுடைய அமைப்புக்காக ஓடுவது இது எங்களுடைய அமைப்புன்றதை விட எங்களுடைய தேசத்தை காக்கிற ஒரு அமைப்பு. சத்யவாணியும் விவசாய படத்தில் கல்வி கற்றவர். சத்யவாணி, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். நீங்கள் சத்யவாணி சொல்லுங்க. சத்யவாணி, நீங்களும் எடின்பர்குக்கு மகனை கூட்டிக் கொண்டு போயிருப்பீர்கள் நினைக்கின்றேன், அல்லது ஒன்றவே தெரியவில்லை. சத்யவாணி, நீங்கள் கதைக்கலாம். வணக்கம். சந்தர்ப்பம் தந்ததுக்கு போய் டாக்டர். நான் கதைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலி நான் ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அந்த இனிஷியேட் பண்ணி அதை செய்கிறது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியின் ஒரு பெரிய ஒத்துழைப்பு அதுக்கு தேவை என்று நான் ஃபீல் பண்ணினான். அதால தான் நான் கேட்டேன். பட் அவையில் இப்போ டாக்டர் மதி சொல்லித்தான் தெரியும் அவையில் ஒரு தண்ணி இறைக்கிற பவுசரை ஒரு support பண்ணலேண்டு. I try my level best to reach the dean and where we can support, how we can support, and I'll try my level best. சத்தியமான Thank you. நீங்கள் எடின்பர்க் போய் கொண்டிருக்கிறீர்களா அல்லது மகனை தனியாக அப்பாவோட அனுப்பிட்டீங்களா? அப்பாவோட போறார். சரி, Thank you டாக்டர். நன்றி. நன்றி. அதான் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி அவையில் தர மாட்டினம் என்று சொல்லி நான் மீன் பண்ணல. அவையில் தங்களுக்கு அந்த பவுசர் தேவை நிறைய இருக்கின்ற மாதிரி தான் நான் ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்தவினோம். அதனால நீங்க உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பிரைவேட்டா இப்ப ஹையர் பண்ணி தான் ஊத்துறோம் அந்த தண்ணியை. அதான் சொல்ல வந்தான். அவைகளுக்கும் அது அந்த ஒரு ஒன்றோ ரெண்டு வச்சுக்கோ அது வேலைப்பழு இருக்கு இந்த மாதிரி அவன் ஃபேக்கல்ட்டிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபீல்ட் ஒர்க் அதுல செய்ய வேண்டிய விஷயம் இருக்காம மாதிரி. அதான் நான் மீன் பண்ணேன். கதைச்சு நாங்கள் நீங்கள் டீனோட கழிச்சு ஒரு பவுசர் பண்ணி தந்தீங்கன்னா பெரிய ஹெல்ப்ல இருக்குமேடா. ஒரு பவுசரை நாங்க 2 தேரம் தண்ணி அடித்து ஊத்துறதுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறோம் அங்க அந்த அவைகளுக்கு. மன்னிக்கணும், அது அந்த நெட்வொர்க் பிரச்சனையா போயிட்டு. என்னன்னா எங்களுக்கு அந்த கொமர்ஷியல் வங்கி ஒரு கண்டுக்கு 300 ரூபாய் பணத்தை தான் தந்திருந்தது. அது எங்களுக்கு போதாம இருந்தது பராமரிக்கிறதுக்கு. அப்ப நாங்கள் வெற்றிகரமாக அந்த கண்டை தப்ப பண்ணி போட்டோம். அப்புறம் அதை தொடர்ந்து பாதுகாக்கிறதுக்கு முடியாம போயிட்டு. அப்ப அதுக்கான உதவியை தான் கிளி பீப்புள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்ப அவர்கள் உடனடியாகவே அது செய்யலாம் என்று சொல்லி எங்களுக்கு கை கொடுத்தார்கள். அதுல இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஒரு 10ஆம் மாதம் வரைக்கும் அதை பாதுகாத்து விட்டா அப்புறம் இனி தேவையில்லை. அதெல்லாம் மரமாயிடும். மழை வந்த அப்புறம் ஓகே இருக்கும். ட்ரவுட் சீசன்ல மட்டும்தான் தேவை வரும் மரம் கணிசமான அளவு தப்பிட்டது. நீ இந்த ஒரு 10ஆம் மாதம் மட்டும் பாதுகாத்து விட்டோம்னா ஒரு அங்கால தானாயே அதை பிக்கப் பண்ணிடும். ஒரு நல்ல ஒரு உதவிய பிள்ளைங்களுக்கு அதுவும் அந்த ஆபத்தான நேரத்துல மற்றும் பெரும்பாலும் மக்கள் ஒரு சின்ன அன்பளிப்பை செய்ய வேண்டும் என்ன செய்யலாம். அது சில எல்லாருக்கும் விருப்பமா இருக்கும். ஆனா பெரிய 20 பவுனோ 30 பவுன் அனுப்புறது கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சமாளிச்சு? எங்களுக்கு அது நிதி காரணத்துக்கு எங்க வெப்சைட்லயே எங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கிறோம். இல்ல உங்களுக்கு நான் ஒரு 20 பவுன் அனுப்புறேன், எனக்கு பேங்கால அனுப்ப 15 பவுன் சார்ஜ் பண்ணிவிடும். அப்ப 5 பவுன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஜஸ்ட் லிவிங் அந்த கிவிங் மாதிரி உங்களுக்கு ஒரு டோட்டல் கிவிங் ஒரு ஃபண்ட் ரைசிங் பேஜ் வச்சிருக்கீங்க தானே. அதுல நீங்க சின்ன அமௌண்ட் போடக்கூடியது அப்படி 100% உங்களுக்கு வரமென்ற ஒரு பேஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களோ. அந்த உங்களுக்கு கிரீன்லே சேரிட்டிக்கு அப்படியான இதுல ஒரு 5 பவுண்ட். இலங்கையில இந்த ஃபண்ட் ரைசிங் வெப்சைட் மூலம் அந்த நிதி எடுக்கிற இது தடை விதிக்கப்பட்டிருக்குது. இலங்கையில நான் சொல்லல மாட்டேன். நீங்க இப்ப இந்த சேரிட்டியோட இந்த கிளிபிபிள் சேரிட்டியோட சொல்லி அந்த ஒரு புலம்பெயர் மக்கள்கிட்ட அது எங்க இருந்தாலும் போடுறாரு. இது நான் இந்த மேரதனுக்குரிய ஃபண்ட் ரைசிங் அதை சொல்லல. நீங்க மேட்சை ஒன்று செஞ்சு வச்சிருக்கீங்க தானே. அது உங்களுக்கு 100% அப்படியே உங்களோட டொனேஷன் வரும். அது என்னன்னா லண்டனிலே அந்த அமைப்பு பதிவு செய்து இருக்கிறதால அந்த அமைப்பின் ஒரு பேமெண்ட் கேட்வே கிரீன்லேருக்காக உருவாக்கி இருக்கிறோம். அதுல நேரடியா 5 பவுன் அப்படி 5 பவுன்ல இருந்து அதுல செலுத்த முடியும். அது நேரடியாகவே எங்களுக்கு வரும். அது உங்களுக்கு 100% அப்படியே கிடைக்கும். இந்த மேரதன் அத மாதிரி இல்லாம அது 100% உங்களுக்கு இந்த கிரீன்லே சேரிட்டிக்கான ஒரு ஃபண்ட் ரைசிங் ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. அது உங்கள்ட்ட அனுப்பி அதிலேயே வரக்கூடிய இருக்கும். மற்றது என்னன்னா என்னுடைய அமைப்பை பற்றி நான் சொன்னதுல ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். இந்த அமைப்புக்கு இதுவரைக்கும் ஒரு காணி இல்லை, ஒரு வாகனங்கள் இல்லை, எந்த விதமான ஒரு பின் பக்கபுலமும் இல்லாம வெறுமனே ஒரு ஒரு இதுவும் இல்லாமத்தான் நாங்கள் இயக்கி கொண்டு வரோம். எங்களுக்கு எல்லாமே வாடகை அடிப்படையில தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம்.
நிலமும் சரி, வாகனமும் வாடகைக்கு தான் பிடிக்கிறோம். டூல்ஸுகள், இயந்திரங்கள் கூட ஒன்றுமே இல்லை. மிக குறுகிய ஒரு இதை பயன்படுத்தி தான் இவ்வளவு வேலைகளை செய்து வருகிறோம். எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பை வளரும் என்ற ஒரு நம்பிக்கையோட அமைப்பில் எவ்வளவு வாலண்டியர்ஸ் உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்து வருகிறார்கள்? அதுக்கு பெரிய ஒரு மேன் பவர் தேவை. உங்களோட ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லல நீங்க அப்படி இயங்குறீர்கள் என்று. அந்தந்த அமைப்புல வந்து முழுக்க முழுக்க சேரிட்டி மைண்டோட வேலை செய்யறது ஒரு 2 அல்லது 3 பேர் தான் அப்படி ஒரு மெனப்பாங்கோட வேலை செய்யணும். மற்றவர்கள் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு நிதி மூலத்தை எதிர்பார்த்துத்தான் அந்த வேலையை செய்யணும். மற்ற அந்த வேலையாக்கள் வந்து சம்பளத்தை எதிர்பார்த்து தான் செய்யணும். ஆனா அந்த சம்பளத்துக்குரிய உயர்ந்தபட்ச சேவைகளை வழங்கும். அந்த இதுல 100% நான் வந்து சேரிட்டி அடிப்படையில் தான் இதை வேலை செய்யறது. எந்த விதமான ஒரு சேலரியோ இல்லை என்னோட ஆசிரியர் பணியும் மற்றும் இந்த ஐடியில கிடைக்கிற வருமானத்தையும் வச்சுக்கொண்டுதான் நான் இந்த லைஃப்பை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இது புலம்பெயர் தமிழக உதவிகள் முழுக்கவே இது இந்த மரநடுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படுது. மற்றது இதுல வந்து வேலையாக்கள்ல வந்து பார்த்தா எங்கள்கிட்ட இப்ப நிரந்தரமா இருக்கிறது அந்த முகாமையாளர் மட்டும்தான் நிரந்தரமா வச்சிருக்கிறோம். கூலி தொழிலாளர்கள் வந்து தேவை ஏற்படும் போது அழைப்போம். அவர்களுக்கு அந்த வரும்போது மட்டும் சம்பளத்தை வழங்குவோம். மற்ற நேரங்கள்ல இது வழங்கப்படுறதில்லை. ஆனா எங்கள்கிட்ட ஒரு 30 பேர் வந்து நேரடி தொடர்பில் இருக்குது. நடுகைக்கும் கொண்டு கொடுங்கிறது மற்றது மரக்கண்டு உருவாக்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மொத்தமாக 30 தொழிலாளர்கள் இருக்கிறது. அதுக்கு பின்னால ஆலோசனை சபை என்ற மாதிரி ஒரு எங்களை வழிபடுத்துறதுக்கு யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை சேர்ந்த ஒரு வைத்திய குழாம் ஒன்று பின்னுக்கு இருந்து எங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து வருகிறார். இதுல எல்லாருடைய தியாகமும் இருக்குது. எல்லாரும் இந்த தேசத்தை பசுமையாக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கு. நல்லது. நீங்கள் புலம்பெயர் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்களுக்கு அவை இல்லாட்டிக்கு இந்த இதை வந்து இவ்வளவு கொண்டு போக முடியாது. ரோமான் சொல்ற மாதிரி எல்லா புகழும் அவைக்குத்தான். அவன் நினைச்சாத்தான் இது நடக்கும். அவன் உதவி நின்றுடும். அது எனக்கு வடிவா இப்ப தெரியும். அந்த அளவு அவன் நடத்த போறது இல்லை. அவ்வளவு இயற்கையை நேசிக்கிறார்கள். எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம். அதே வந்து ஒரு வீராயை நினைச்சு ஒரு நாளுமே நான் ஒரு 100 பேரோட தொடர்ந்து தொலைபேசியில கதைச்சு கொண்டே இருக்கேன். ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு விருப்பம் வச்சுக்காங்க இந்த தேசத்தை பசுமையாக்க. அந்த என்ன முன்னுக்கு விட்டுட்டு எல்லாரும் பின்னுக்கு நின்று அதை இயக்கிறார்கள். அவருடைய அந்த ஆதரவு தொடர்ந்தும் தனிய நிதியுதவி மட்டும் இல்லை, அவருடைய அந்த வாய் மூலம் கிடைக்கிற ஆதரவு கூடவே அதே பெரிய உதவி என்ன நான் நினைக்கிறேன். தொடர்ந்தும் இணைந்து எங்களோட தேசத்தை பசுமையாக்கணும். எங்களோட நோக்கம் வந்து மரங்கள் நிறைந்த தேசத்தை உருவாக்குறது இந்த மூட வாக்கியம் அந்த அமைப்பில் தொடர்ந்து இணைந்திருக்கணும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய தோட்டம் எங்கே இருக்கிறது? இந்த பயிர்களை மரங்களை உற்பத்தி செய்கின்ற இடம் எங்க வச்சிருக்கிறீர்கள்? அது நான் வந்து இந்த வீட்டு கிட்டவே தான் வச்சிருக்கிறது. என்னென்னா நீர்வேலியில தான் அமைஞ்சிருக்கு. இந்த வேறு இடத்துல அமைச்சிருக்கலாம். என்னென்னா நான் இந்த தோட்டத்துக்கு பலமுறை பயணம் செய்ய வேண்டியிருக்கும், பலமுறை பார்வையிட வேண்டியிருக்கும். அதை தூர இடங்கள்ல எங்கேயாவது வச்சிருந்தால் அதுக்கான நேரங்கள் அதிகமாக செலவழி பண்ணபடியா வீட்டில இருந்து ஒரு மிக அண்மையிலேயே ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறேன். இப்ப கிளிநொச்சியில ஒரு பண்ணை ஒன்றை அமைக்கிறதுக்கான முயற்சியில இப்ப ஈடுபட்டு இருக்கிறோம். கிளை பீப்புளோட சேர்ந்து
கிளிநொச்சியில் அமைச்சோம்னா அதுல இருந்து வேறிய ஒரு மறுநடு திட்டம் உண்டு வன்னி பிரதேசங்கள்ல செய்யறதுக்கான ஆரம்பகட்ட முயற்சி இந்த ஆண்டு எப்படியும் அதை செய்து முடிக்கணும் என்பதில் தீவிரமாக இருக்கிறோம். நல்லது. பல விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம். நல்ல பயனுள்ள விஷயங்கள். நீங்கள் ஒரு 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பில் 1,00,000க்கு மேலான மரக்கன்றுகளை ஏற்கனவே நாட்டியுள்ளீர்கள். ஒரு மிகப்பெரிய சாதனை தான் இந்த காலத்தில் இலங்கையில். அதை நாங்கள் மிகவும் பாராட்டி கொண்டு, யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சசிகுமாரும் இருவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதுவும் ட்ரெயின்ல இருந்து கொண்டு கதைக்கிறது மிகவும் கடினம். அது பிரச்சனை இல்லை, நான் சமாளிக்கலாம். கேள்விகள் கேட்கலாம். அதிகாலை யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டியும் நாங்கள் இதை நிறைவு செய்யலாம். டாக்டர் புனிதா கணேஷ், நீங்கள் பயாலஜி கிராஜுவேட்ஸ், நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்ல, மரங்கள் கட்டாயம் நடப்பட வேண்டிய உண்டு. நல்ல கைங்கரியம். நானும் இந்த முறை அந்த கல்மடு குளத்துக்கிட்ட போய் பார்த்து, நான் அந்த பழைய ஒரு 100 ஏக்கர் இது சித்த மெடிசனோட ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நிலத்துல இருக்கிற மரங்கள் அதில் இப்படி எங்களோட இதுல பழைய மாணவர் சங்கத்துல இருந்து சத்தியவாணியும் இதுல ஆக்டிவா இருக்கிறா. மற்றது ஜேஎம்எஃப்ஓஏ இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குதுன்றதுல சந்தோஷம். இன்னும் எங்களாலேயும் ஏதாவது செய்ய முடியுமென்னா நாங்களும் இதன் செய்வோம். சயின்டிஃபிக்கலாக இது ஒரு நல்ல திட்டம். அந்த மழை கொண்டு வரத்துக்கு, நாட்டில் எல்லாம் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு, மழையை கொண்டு வரத்துக்கு, நாட் ஜஸ்ட் ஆக்சிஜன் மாத்திரமல்ல, ஃபேக்டர்ஸ் இஸ் டிபெண்ட். அந்த காட்டை நம்பி எத்தனையோ உயிரினம் இருக்கிறது. ஸோ நல்லதொரு முயற்சி. மாஸ்டருக்கும் டாக்டர் மதியழகன் அண்ட் எல்லாருக்கும் அதில் சேர்ந்த சத்தியவாணி, இன்னும் ஓடுற பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வேறு யாராவது கருத்துக்கள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை வரவேற்கின்றோம். இல்லை, அந்த இடத்துல நாங்கள் இதை நிறைவு செய்வோம். நன்றி டாக்டர் மதி, சசி மாஸ்டர், இருவரும் இன்று நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் உங்களோட நேரத்தில் இதை வந்து செய்திருக்கின்றீர்கள். டாக்டர் மதிக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் மதிக்கு நாங்கள் பணம் செலுத்த விரும்புவார்கள் எவ்வாறு இந்த ஜஸ்ட் கிவிங் வெப்சைட்டில் போய் மதியழகன் பரமலிங்கம் என்ற சர்ச்சில் போட்டால் வரமாட்டேங்கிறேன் இல்லையா? அந்த ஜஸ்ட் கிவிங்ல நீங்கள் அந்த லிங்க கீழே இணைக்கி விடலாமா உங்களுக்கு? அந்த 7 மணி தான். அந்த நாங்க மரதனூர் இதுல வார ஃபண்ட் முழுக்க எங்கட கிரீன் லேஸ் சாரிட்டிக்கு தான் கொடுக்குறேன். உண்மையிலே இது எல்லாருக்குமான கடமை. இப்ப நான் 3 நாள் வேலையை விட்டுட்டு போறது விட, நான் லோக்கம் அடிச்சேன்டா போய் டாக்டர் தெரியும் 3 நாள் வேலைக்கு நின்றுட்டா இதை விட இது நான் மரதனோடி மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சு அவையல் மூலமா தான் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்க போறேன். அதுல நீங்க ஒவ்வொருவரும் இதுல 5 பவுனோ 2 பவுனோ போடணும். உங்களோட கடமை. அப்பதான் நீங்க நாளைக்கு கேள்வி கேட்கலாம், அந்த பவுன் அந்த மரத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதனால உரிமையோட நீங்க கேள்வி கேட்கிறேன்டா, நீங்க இந்த இதுல போய் அந்த லிங்க்ல கீழே போடுற லிங்க்ல 3 ரன்னர்ஸ் இருக்கினா, 4 பேர் வந்திருக்கோம். யாரும் உங்களுக்கு விரும்பின ரன்னர்ஸுக்கு போடலாம். ப்ளீஸ் ஒருக்கா செய்யுங்க. நாளைக்கு நான் செக் பண்ணி பார்க்க, நாளைக்கு எங்க ஃபண்ட் ரைசிங் பேஜ ஒரு வித்தியாசம் தெரியணும். இன்றைக்கு இந்த இப்ப இருக்கிறதுக்கும் பணிவான வேண்டுகோள். அப்ப டாக்டர், அந்த லிங்க இந்த கீழே ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் அந்த இது அணுகக்கூடிய மாதிரி. அந்த ஜஸ்ட் கிவிங்ல போய் இவன்ட பேரை போட்டால் வரும். அதுல நான் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டுட்டேன். என்னோட இருக்குது எல்லாம் டெக்னிக்கல் எல்லாம் என்னாலே செய்ய வேண்டி இருக்குது. நீங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிடைச்சோன்னு செய்யுங்க. இது இந்த லிங்க் ஒரு ஆஃப்டர் மேரதன் போஸ்ட் மேரதன் சொல்றது. நாங்க அதுல ரன் பண்ண வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போட்டு இன்னும் ஒரு 2 கிழமைக்கு எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம். நீங்கள் எனி டைம் போடலாம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு அதை இணைக்கிறோம். நான் இப்பொழுது உங்களுக்கு
யா அது மண்டாக்கியது. ஒரு 4 ரன்னர்ஸ் சின்ன ஆக்கள் எல்லாம் முதண்டினம் அவர்கிட்ட போட்டு விடுங்க. யாருக்கு விருப்பமோ அவள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி போடலாம். அதுல ஒரு பிரச்சனை இல்லை. எங்க போட்டாலும் மற்றது அங்கதான் போய் போய் கிடைக்கும். மற்றது நீர்வேல் இதை விட வந்து டாக்டர் அதாவது இதை விட மேலதிகமா இதோட இந்த பிறந்த நாளுகள் மற்றது இந்த குடும்பத்துல நடைபெறுகின்ற நல்ல நிகழ்வுகள் அல்லது நினைவு கூறல் நிகழ்வு எது இருந்தாலும் இந்த பிரதேசங்கள்ல அது நடுகையில ஈடுபடணும்ன்றா அல்லது அதை ஞாபகார்த்தமா ஒரு நடுகை செய்யணும்ன்றா நாங்கள் அதுக்குரிய இதை செய்திருவோம். லிங்குகளை அதை கொடுங்க. இது வந்து நீங்க மரங்களை ஃப்ரீயா கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு சேலஞ்சா இருக்கு. என்ன மாசம் இப்ப ஜெப்னால இருந்து கொண்டு வர்றதுக்கு கிளிநொச்சியோ முல்லைத்தீவு கொண்டு வர்றதுக்கு ஒரு நீங்க பே பண்ண வேண்டி இருக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களோட மரங்களுக்கு அது ஒரு உங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு நினைக்கிறேன். கோஸ்ட் கூடியும் கூட நினைக்கிறேன். இலவசமா மரங்களை கொடுக்கினோம் ஜெப்னால போய் ஆக்கள் எடுக்கலாம் இலவசமா, பிரச்சனை இல்லை. நான் அவளுக்கு இந்த இப்ப எக்ஸாம்பிள் கிளிநொச்சி கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய வெஹிக்கிள பிடிக்கிறத விட அந்த இடத்துல எடுக்கிறது கொஞ்சம் அப்படிதான் பிரச்சனை. நான் ஃப்ரீயா as much as மரங்களை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கு நம்ம கிரீன் லேயர்ஸ் சேரிட்டி வந்து. நாங்கள் வேற ஆக்கள் சொல்ல இல்லாத இடத்துல நாங்கள் இதை நிறைவு செய்வோம் நினைக்கின்றோம் இல்லையா? அன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் கூட நேரம் எடுத்துக்கணும், எல்லாரும் பழக்கணும். இதுல கீழே இந்த போன் நம்பரும் இதுவும் அடிச்சிருக்கிறோம். மேலதிகமான தகவல்கள்கிட்ட வேணும்னா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டா நாங்கள் அதுக்குரிய பதில்களை சொல்லக்கூடிய மாதிரி. நன்றி. நான் அதில் இந்த வீடியோ வரைக்குள்ள நான் அதை இணைத்து வருகின்றேன். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக சசிகுமார் மாஸ்டருக்கும் டாக்டர் மதிக்கும் நாங்கள் மதிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. அதில் இந்த வெப்சைட்டில் இப்போ ஜஸ்ட் கிவிங் எல்லா இதுவும் போட்டிருக்குது. மற்றது கிரீன் லேயர் 2020 என்ற இமெயில் அட்ரஸ், greenlayer2020@gmail.com அந்த இமெயிலுடாகவும் நீங்கள் சசிகுமார் மாஸ்டருடன் இந்த கிரீன் லேயர் அமைப்புடன் நீங்கள் இணையலாம். நன்றி, வணக்கம்.